ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தக்காளி வந்து நம்ம காட்டில் வந்து போட்டிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தியிருந்தோம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். அந்த தக்காளி நடவு போட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அந்த அறுவடைக்கு அப்புறம் எந்த ஒரு பயிருமே வந்து நம்ம போடலை. ஸோ ஆனால் வந்து காடு வந்து நல்லா உழுது வச்சுருக்கிறோம். மழை இல்லாததுனால தான் நம்ம லாஸ்ட்டாக வந்து எதுவும் பண்ணலை, தண்ணி பற்றாக்குறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு தொட்டி ரிங்குன்னு சொல்லுவாங்க, இது வந்து நம்ம போட்டிருக்கிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா 21 அடி அகலம், 13 அடி ஆழமும் இருக்குது. இது இந்த ரிங்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ போட்டாச்சு. கிட்டத்தட்ட வந்து வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு நாள் வேலை மட்டும் இருக்குது. இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த கொஞ்சம் இதை மட்டும் நம்ம உழுதுட்டு நம்ம வீட்டுக்கு அளவாக வந்து காய்கறி வைக்கிற மாதிரி ஒரு 20 டைப்ஸ் ஆஃப் விதைகள் எல்லாம் வந்து நான் இப்போ ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்து இன்னும் ஒரு 4-5 நாளில் வந்துரும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த இதையெல்லாம் கொஞ்சம் பாத்தி மாதிரி ரெடி பண்ணி கொஞ்சம் நல்லா சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை பண்ணிகிட்ருக்கேன். அந்த விதைகள் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கார்டன் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எந்த மாதிரி அறுவடை, எந்த மாதிரி விதை